மக்களே வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ஒரே இடத்துல இருந்துட்டு இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸுக்கு போய் அவங்களோட திங்ஸ்லாம் பார்க்க முடியும். பார்க்க மட்டும் இல்லைங்க, வாங்கவும் முடியும்னா நம்புறீங்களா? அட உண்மைதாங்க. நம்ம மதுரையில் ஜான்வரி 27 வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து நைட் 9:30 வரைக்கும் காட்டன் ஃபேப் 2025 போட்டிருக்காங்க. எங்கன்னா காந்தி மியூசியம் ஓப்பன் கிரவுண்டில். என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டால் என்னென்னா ஃபுல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ் தாங்க. செராமிக் மக்ஸு, பிளேட்ஸு, பவுல்ஸு, சூப் பவுலு, ஊறுகாய் ஜாடி, கிச்சன் சர்விங் செட்டு, ஃப்ளவர் வேஸ், அந்த மாதிரி எக்கச்சக்க செராமிக் ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. எல்லா ஐட்டம்ஸுமே யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸில் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டால்ஸ்லையுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஒரு சில திங்ஸ்லாம் ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் இருந்தும் இந்த பொருள் எல்லாம் பேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஸ்டால் போடணும் அப்படின்றப்போ அந்த செலவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தானே அவங்க சேல் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ கொஞ்சம் அதிகமாக தெரியுது. நிறைய ஸ்டால்ஸில் பார்த்தீங்கன்னா 20%, 50% டிஸ்கவுண்ட் கூட போட்டிருந்தாங்க. ஒரு சில ஸ்டால்ஸில் ஃபிக்ஸட் ரேட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில ஸ்டால்ஸில் நம்ம பேரம் பேசியும் வாங்கலாம். அதுக்கு அவங்க நோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை, அவங்க அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. ஓவரால் பார்த்தா எல்லா திங்ஸுமே அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு திங்ஸ் பிடிச்சிருக்கு பட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த எல்லா செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ராஜஸ்தானில் இருந்து வந்திருக்கு. செராமிக்கில் உண்டியெல்லாம் இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்ட் வாஷர் கூட செராமிக்கில் பார்த்தேன். ஹேண்ட் ட்ராயிங் பண்ணி ராஜஸ்தானில் இருந்து வந்திருக்கு. ஒரு வேளை வாங்க இல்லைனாலும் ஃபேமிலியோடு வந்து ஒரு விசிட் போடுங்க. 27+ ஸ்டேட்ஸில் இருந்து அவங்களோட டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எக்ஸ்போவில் தாங்க பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான், எந்த டிக்கெட்டும் இல்லை. அதனால் மறக்காமல் போய் உங்கள் ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 5,000 வரைக்கும் இருக்குது. மக்ஸ்லாம் 6 பீசஸ் 250, ஊறுகாய் ஜாடியெல்லாம் 50 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டால் ஃபுல்லாமே ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ். இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் அண்ட் ராஜஸ்தானில் இருந்து வந்திருக்கு. உடனில் சோஃபா, டைனிங் டேபிள், ஸ்டடி டேபிள், உடன் கேபினட்டு, உடன் கட்டில், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து உடனில் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி, டெரக்கோட்டா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிக் டிசைன்ஸில் ஜுவல்லரி வந்து இருந்துச்சு. என்னதான் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருந்தாலுமே 75+ ஸ்டால்ஸ் வந்து க்ளோத்ஸ்க்கு மட்டும்தாங்க இருந்தது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், ஒடிசா, பனாரஸ், பஞ்சாப், அசாம், லக்னோ, பீகார், ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்டேட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. விமன் அண்ட் மென் 2 பேர்த்துக்குமையான ட்ரெஸ்ஸஸ் வந்து இருந்துச்சு. விமனுக்கு பார்த்தீங்கன்னா சோலி, ஷார்ட் குர்த்தி, லாங் குர்த்தி, மேக்ஸி, பெலாசோ பேண்ட்ஸு, சுடிதார் மெட்டீரியல், லெஹங்கா அப்படின்ற ட்ரெஸ், சாரீ, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு.
மென்னுக்கு பார்த்தீங்கன்னா வேஷ்டி, லுங்கி, பஜாமா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. லைட் வெயிட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் குர்த்திஸ், பிரிண்டட் குர்த்திஸ், த்ரெட் ஒர்க் குர்த்திஸ், அப்புறம் ஹெவி ஒர்க்டு குர்த்திஸ், அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கூட இருந்துச்சு. எல்லா ப்ரைஸ் ரேஞ்சுமே 500, 800, 1000, 1500 அப்படின்ற ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற saree வந்து ஃபுல்லாமே லக்னோவில் இருந்து த்ரெட் ஒர்க் பண்ண saree. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாலில் 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. எங்கே இருந்து என்னென்ன சாரீஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாரணாசி உத்தரப்பிரதேசிலேருந்து பனாரசி சாரீஸும், மகாராஷ்டிராவிலேருந்து பைத்தானி சாரீஸ் அண்ட் சில்க் சாரீஸும், குஜராத்லேருந்து பந்தானி சாரியும், வெஸ்ட் பெங்கால்லேருந்து டேன் சாரியும், லக்னோ அண்ட் உத்தரப்பிரதேஷ்லேருந்து சிக்கன் கறி சாரியும், ஒடிசாலேருந்து பொம்கை சாரியும், மத்திய பிரதேஷ்லேருந்து சந்தேரி சாரியும், அசாம்லேருந்து மெஹேலா சதார் சாரியும், பஞ்சாப்லேருந்து ஃபுல்காரி சாரீஸும், இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான சாரீஸை வந்து இறக்கியிருந்தாங்க.
ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் 2 பேருக்குமேயான ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே 300ல இருந்து 1000 வரைக்கும் இருந்துச்சு. நியூ பார்ன்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்குமான ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கே இருந்துச்சு. லேடீஸ்க்கான ஃபுட்வியர் கலெக்ஷன்ஸ் கூட இருந்துச்சு. ஃப்ளாட்ஸு, ஹீல் வச்சு, குட்டி ஹீல் வச்சு, ஹை ஹீல் வச்சு அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸ்டோன் வச்சு, ஆரி ஒர்க் பண்ணி, த்ரெட் ஒர்க் பண்ணி லெதர் பேக்ஸு, சைட் பேக்ஸு, பெல்ட்ஸு, பர்ஸஸ், வாலெட் அந்த மாதிரி நிறைய லெதர் பொருட்கள் இருந்தது. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வுடனில் செஞ்சது. அப்புறம் ஹோம் டெக்கர், ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு. அப்புறம் ராஜஸ்தானில் இருந்து மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஜீரக மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. எல்லாமே 150 கிராம்ஸ் 200 rupees அப்படின்ற ரேட்டில் கொடுக்குறாங்க. ஹல்வாவில் இவ்வளோ வெரைட்டியான ஆச்சரியப்படுற அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. 500 கிராம்ஸ் வந்து 300 ரூபாய்க்கு தராங்க. 1 கிலோ 600 ரூபா. வீட் அல்வா, பிஸ்தா அல்வா, வாட்டர்மெலான் அல்வா, மிளகாயில் கூட அல்வா வச்சுருந்தாங்கங்க.
இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஹோம்மேட் ஊறுகாய். ஊறுகாயில் 30+ வெரைட்டிஸ் வந்து இங்கே இருந்துச்சு. மிளகா ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பாவக்காய் ஊறுகாய், பச்சை மிளகாயிலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பச்சை மிளகா ஊறுகாய் எல்லாமே இருந்துச்சு. எல்லா ஊறுகாயுமே 250 கிராம்ஸ் வந்து 150 ரூபாய். டேண்ட்ரஃப், தலைவலி, கால் வலி, முதுகு வலி, அப்புறம் டார்க் சர்க்கிள், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆயில், ஜெல், அந்த மாதிரி நிறைய மெடிசினல் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. இந்த எல்லாமே ஆசிட் ஃப்ரீ, அதனால தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்டேட்ஸோட ஃபர்னிச்சர், கிளாத்ஸு, செராமிக் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நேரில் போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். Jan 27 வரைக்கும் தாங்க இந்த எக்ஸ்போ இருக்குது. அதனால உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு சீக்கிரமாக போய் இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.